இது வந்து சிவத்தியானம். கண்ணை மூடிண்டு தியான விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது இந்த ஆசிரமத்தோட ட்ரேட்மார்க்காக ஆக போகிறது. சிவன் வந்து போலா சங்கரர். அவர் வந்து மூணாவது கண்ணை திறந்தா என்ன ஆகுமோன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பயப்படுறோம். அவர் வந்து மகாகாலன். நீ இந்த சிவத்தியானம் செய்கிறதுல செஞ்சேன்னா நீ ரொம்ப சேஃபாகிடுவ. நீ இதை எத்தனை பேருக்கு சொல்லி செய்கிறியோ அவளும் சேஃபாக இருப்பாள். அவருடைய மூணாவது கண்ணு திறந்தா என்ன வேணால் ஆகலாம். சரியாக உட்காரு. ஒருத்தரை டச் பண்ணாமல் உட்காருங்கோ. உங்கள் வீட்டில் பண்ணுறதுனாலும் இந்த ஸ்பீச்சை போட்டுண்டு செய்யுங்கோ. இந்த தியானத்தை எந்த நேரமும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் சேரும்போது செய்யலாம். எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். மனசில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டா அவள் சிவத்தத்துவத்தில் சேர்ந்துடுறா. சொல்கிறத நன்னா கவனித்து ஃபாலோ பண்ணுங்கோ. ஸ்திரமாக உட்காருங்கோ. ஸ்திரமாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ. கொஞ்சம் அந்த நெஞ்சு பகுதி கொஞ்சம் முன்னாடி வரா மாதிரி உட்காருங்கோ. சேரில் கூட உட்காந்து செய்யலாம். ஈஸி சேர்லேயும் உட்காந்து செய்யலாம். ஆனால் ஈஸி சேர்லெல்லாம் பத்மாசனம் பண்ண வேண்டாம். பத்மாசனம் போட்டும் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு பத்மாசனத்தில் இந்த தியானம் செய்ய வேண்டாம். அவளோட தேக சௌகரியத்தை பொறுத்து ஆசனம் வச்சுக்கோங்க. சுலபமாக உட்காந்து ஈஸியாக உட்காந்து பண்ணுங்க. அது வந்து ஒரு கடினமாக வச்சுக்காதீங்க. மனசில் நீங்களே சொல்லிக்கோங்க, தியானம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நான் கண்ணு திறக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் யார் வந்து எழுப்பினாலும் எந்த சத்தம் வந்தாலும் கண்ணு திறக்க மாட்டேன். தியானம் முடிகிற வரைக்கும் கண் திறக்க மாட்டேன். கண்ணு திறன்னு சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. மனசில் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்கோ. இது 5 பேர் போட்டு தியானம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவனுக்கு வந்து 5 முகம். சரீரத்தையும் அசைக்கக்கூடாது. சரீரத்தை இப்பயே நீட்டி இது பண்ணி இப்படி மடித்து அப்படி மடித்து எல்லாம் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முண்டித்தனமாக உட்காந்துக்கணும். மெதுவாக அவனோட மனசை பேக் போனில் வச்சுக்கோங்க. கவனத்தை மூலாதாரம் டு ஆக்ஞா வரைக்கும். சிவனுடைய திரிசூலம் முதுகு தண்டில் பேக் போனில் இருக்குது. அது வந்து கோல்டு கலரில் இருக்குது. நன்னா திரிசூலத்தை நன்னா பூமியில் நன்னா ஒட்டின்ட்டுருக்கு. அதுவும் உங்கள் முதுகுத்தண்டோட நன்னா சேர்ந்து முதுகுத்தண்டு திரிசூலம் வேறன்னு இல்லை, அப்படி ஒட்டின்ட்டுருக்கு. முதுகுத்தண்டுக்கு கீழே அந்த திரிசூலத்தினோட பாகம் வந்து நன்னா பூமியில் பதிஞ்சிருக்கு. இதை நீ ஃபீல் பண்ணணும். பாவனை ரொம்ப முக்கியம். கோல்டு கலர் திரிசூலம் நம்ம முதுகு தண்டில் நன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டின்ட்டுருக்கு. லைஃப்பில் நமக்கு வந்து 3 அவஸ்தை இருக்குது. ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. ஜாகிரத அவஸ்தைங்கிறது விழிப்புடன் இருக்கிற ஸ்திதி. இன்னொன்று 2வது கனவு காணும் ஸ்திதி, ட்ரீம். 3வது நித்ரா ஸ்திதி. விழிப்புடன் இருக்கிற அந்த ஸ்திதி, ஜாகிரத ஸ்திதி ரைட்டு கண்ணு. கனவு காணும் ஸ்திதி வந்து லெஃப்ட் கண்ணு. நல்ல தூக்கம் வர ஸ்திதி நடுவில் உள்ள ஆக்ஞா. இப்போ திரிசூலத்தோட 3 பாகமும் சொல்லிட்டோம்.
திருசூலத்தினோட ரைட்டு ஜாகிரதை, ரைட்டு கண்ணு. லெஃப்ட்டு கனவு காண்றது, லெஃப்ட்டு கண்ணு. சுஷுப்திங்கிறது ஆக்ஞா, நித்ராஸ்திதி. கோல்டு கலர். இப்போ 3 ஸ்திதியும் உபயோகிக்க போகிறோம். ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, இது 3த்தையும் நம்ம உபயோகிச்சுக்க போகிறோம். பூத பவிஷ்ய வர்த்தமான ஸ்திதியை தெரிஞ்சுக்க போகிறேன். பூத பவிஷ்ய வர்த்தமான ஸ்திதி தெரிஞ்சுக்க போகிறேன். பூத பவிஷ்ய வர்த்தமான ஸ்திதி தெரிஞ்சுக்க போகிறேன்னு 3 டைம்ஸ் சொல்லுங்க. ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள சுஷுப்னா நாடி அல்லது சுஷுப்தி என்ற ஆழ்ந்த தூக்க ஸ்திதி, அங்கேருந்து வர வர்த்தமான ஸ்திதியிலிருந்து லெஃப்ட் கண்ணு மூலம் நடந்து போன நிகழ்ச்சிகளை ரைட்டு கண்ணு மூலம் நடக்க போகிற சங்கடத்தை தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு ஏற்றா போல் ஆலோசனை பவிஷ்யத்தில் அனுகூலிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள போகிறேன். இதெல்லாம் நீ தான் செய்ய போகிற. வர்த்தமானத்திலிருந்து பவிஷ்யத்தில் அனுகூல பரிசுதி ஏற்படுற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணுற. நீ அதை செஞ்சுன்னு தான் இருக்க. வர்த்தமானத்தில் இதுவரையே நடந்து போன சங்கடங்களுக்கு பிராயச்சித்தமாக பவிஷ்யத்தில் நீ நினைக்கிற மாதிரி பலித்தம் வர மாறுதல் இந்த திருசூலம் மூலம் நடக்கிறது. நீ உனக்கு ஏதோ ஒரு ஸ்பஷ்டமான இதை நினச்சிக்கோ. இப்போ மந்திர ஜபமோ சாதகமோ சாதனையோ ஏதோ ஒரு காரியம் தயார் செய்கிறேன் அப்படின்னு உன் மனசில் நீ நினச்சிக்கோ. இப்போ திருசூலம் அப்படியே இருக்கட்டும். கோல்டு கலர் திருசூலம் பேக் போனில் நன்னா ஒட்டின்னு இருக்கு. அந்த திருசூலத்தோட 3 பாகம் ரைட்டு கண்ணு ஜாக்கிரத அவஸ்தை, லெஃப்ட்டு கண்ணு சொப்ன அவஸ்தை, நடுப்புற ஆக்ஞாவில் இருக்கிறது சுஷுப்தி அவஸ்தை. இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை மனசில் இது தயார் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ டமரு. டமருவில் 3 பாகம் இருக்குது. டமருவில் ரைட்டில் இருக்கிற ஒரு பாகம் ரைட்டு காதில் இருக்குது. டமருவோட இன்னொரு பாகம் லெஃப்ட் காதில் இருக்குது. நடுப்புற இருக்கிற மெலிசாக இருக்குமே அது நம்ம மூக்கோட நடுவில் மேலே ஆக்ஞா கிட்ட இந்த இதுக்கிட்ட புருவ மத்தியில் இருக்கிறத ஊகிச்சுக்கோ. டமரு 2 பக்கமும் இருக்குது. டமருவோட 2 பாகமும் 2 காதாயிடுது. அந்த மெலிசான பாகம் உன் மூக்குக்கு கிட்ட புருவத்துக்கு மீதே இருக்குது. திருசூலம் இருக்குது. ஆனால் இப்போ டமருவை கவனிப்போம். இப்போ பூத பவிஷ்ய வர்த்தமான மாறுதல் வந்துட்டு இருக்கு. திருசூலம் இருக்குது, ஒட்டி போய் இருக்குது சரீரத்தில். இப்போ நம்மளோட கவனம் டமரு மீது தான் இருக்குது. டமருவோட மத்தியம் நாசிகா, இந்த மூக்கோட நுனியில் இருக்குது. டமருவோட 2 பாகமும் 2 காது. இது பாவனை பண்ணிக்கும். மெதுவாக புருவ மத்திக்கு வா. 2 பக்க காதுலேருந்தும் சப்தம் வருது. டமரு சென்டராக இருக்குது.
அப்போ ஓம்காரம் நான் மெதுவாக உச்சரிக்கிறேன், நீங்கள் உச்சரிக்க வேண்டாம். அந்த சவுண்டு, இந்த ஓம்கார சவுண்டு 2 காது வழியாக, அந்த டமரு 2 பக்கத்தில் வழியாக உன்னோட நடுப்புற சுஷும்னா, இந்த ஆக்யா நடுப்புற இருக்கே அங்கே வந்து வருது. அதை ஊகிச்சுக்கோ. புருவ மத்தியில் டமரு ஓம்காரம் சவுண்டு வருது. நீ வாயை திறக்கக்கூடாது, நீ உச்சரிக்க வேண்டாம். இப்போ உனக்கு சரீரத்தை ரொம்ப அசைக்கணும்னு தோணுனா கொஞ்சம் அசைச்சிக்கலாம், ஆனால் கண்ணு திறக்கக்கூடாது. ஆனால் இந்த ஓம்காரம் முடிகிற வரைக்கும் சரீரத்தை அசைக்காத. இது ஓம்காரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசைக்கணுன்னா அசைச்சு மூவ் பண்ணிக்கோ. சரீரத்தை இப்படி அப்படி திருப்பிக்கோ. உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி உட்காரு, ஆனால் கண்ணு திறக்காத. அந்த ஓம்காரம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கவனமாக இரு. கொஞ்சம் திருஷ்ய பாவனையோடு இரு. ஆக்யாவில் உனக்கு எழுத்தாப்பில் ஓம்காரம் செய்யும்போது எழுத்தாப்பில் ஆக்யான்னு ஊகிச்சுக்கோ. அது 2 தளம் இருந்து தெரியும். உள்ளே வந்து திரிசூலம் இருக்குது, டமரும் இருக்குது. கொஞ்சம் ஒரு அங்குல தூரத்தில் நீ 2 ஆக்யாவில் 2 தளம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோ. டமரு சென்டரில் இருக்குது, புருவ மத்தியில் இருக்குது. நீ உனக்கு ஊகிச்சுக்கோங்க, அந்த எழுத்தாப்பில் இருக்கா மாதிரி ஊகிச்சுட்டு பார்த்துக்கோ. இது தியானம் ஆனப்புறம் அதனோட கலர், அந்த தளம் எங்கே இருக்குது, அது அக்ஷரம் என்ன, அதெல்லாம் அப்புறம் நீ நோட் பண்ணிக்கோ. அது அந்தந்த தளத்துக்கும் ஒரு தேவதை சப்தம் எல்லாமே இருக்குது. நான் இப்போ ஓம்னு சொல்கிறேன். அந்த சப்தம் வந்து 2 காது வழியாக அந்த நடுப்புற டமருவோட நடு பாகம் இருக்க மெலீஸா அங்கே வருது. ஓ
அப்படியே உட்காந்துருங்க, கண்ணு திறக்காத. அர்த்தநாரிய ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்வரூபத்தை ஊகிச்சுக்கோங்க. ஒன்று எதிரில் அர்த்தநாரி படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்வரூபம் இருக்குது. அந்த ஸ்வரூபத்தில் அம்பாளோட ஒரு பாகம் புடவை கட்டின்னு இருப்பாள், ஒரு பாகம் மர உரி தடிச்சுட்டு இருக்கும் சிவன். அப்போ நீங்கள் அந்த நன்னா உத்து ஸ்பஷ்டமாக அந்த உருவத்தை பாருங்க. உங்களோட லெஃப்ட் கண்ணில் அம்பாளோட லெஃப்ட் பாகம் தெரியும். உங்களுடைய ரைட்டு ரைட்டு சைடில் அம்பாளோடைய லெஃப்ட் பாகம் தெரியும். அம்பாளோட புடவை, அம்பாளோட ஒரு காலில் கொலுசு இருக்கும், இது இருக்கும், மெட்டி இருக்கும், காலில் மருதாணிட்டு இருக்கும். அந்த புடவையோட பார்டரோட கலர், அந்த புடவையில் பார்டரில் ஒரு சின்ன வாத்து மாதிரி அம்சம் மாதிரி இருக்கிறத அதை ஊகிச்சுக்கோங்க. சகம் பாதி இடுப்பு வரைக்கும் ஒட்டியானம், அதுக்கு மேலே பாதி சைடில் அம்பாளோட நகை, காசு மாலை, அட்டிகை எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. காதில் அழகாக ஜிமிக்கி, கொடை ஜிமிக்கி, அந்த காதில் மாட்டல் எல்லாம். அப்புறம் சந்திரன் இது மேலே அந்த கூல்னஸ் நீ அனுபவி. இன்னொரு பக்கத்தில் சிவன், அந்த அம்பாள் பக்கத்தில் சிங்க வாகனம் தலையை நிமித்திட்டு பார்க்குறது. சிவன் பக்கம் சிவன் மரபுரி காளமாடு, அவர் கையில் டமரு, திரிசூலம், அவரோட தலையில் கங்கை. அந்த தலையிலேருந்து கங்கையிலேருந்து உனக்கு கங்கை ஜலம் அபிஷேகம் ஆறுது. சிவனோட அபயமுத்திரை, அம்பாளோடது வரத முத்திரை.
அந்த அபிஷேகம் ஆறது அதோட கூல்னஸ், அந்த குளுமையை அந்த நீ அனுபவி. சந்திரனோட குளுமை கூட உனக்கு கிடைக்கிறது அம்பாள்கிட்டேருந்து. இதுவரைக்கும் குரூப் சாதனையாக இருந்தது, இப்போ தனிப்பட்ட சாதனையாக ஆக போகிறது. இப்போ அம்பாள் எத்தாப்பில் இருக்காளா? அம்பாள்கிட்ட கேளு. அப்பா அம்மாட்ட கேட்குறதுக்கு என்ன நமக்கு தயக்கம்? உன்னோட கஷ்டம் எது? உனக்கு வேதனை என்ன இருக்குது? உனக்கு என்னென்ன வேணும்? எல்லாத்தையும் கேட்கலாமே. நமக்கு நிறைய இது கேட்க தெரியாது, அது கூட நமக்கு தெரியாது. கேட்டால் அவள் அள்ளி அள்ளி தரப்போறா. தயக்கப்படாமல் நிதானமாக ஒன்று ஒன்றா கேளு. நீ கேட்கும்போது அம்மா தரணும்னு நினச்சா கூட அப்பாவோட ஒரு புன்னகை அம்மாவுக்கு வேணும், அப்போ தான் அது கிடைக்கும். அப்பா சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அப்போ அம்பாள் அம்மா உனக்கு அள்ளி அள்ளி தருவா. அபயமுத்திரையில் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஸ்பஷ்டமாக கேளு. கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோஜனை பண்ணு. இது நம்ம கேட்குறோமோ, இதுக்கு நம்ம எலிஜிபிளா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போமா அப்படிங்கிற அதுவும் யோஜனை பண்ணணும். ஏன்னா அம்மா மூட்டை மூட்டையாக கொடுத்துருவா. அதுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனம் உங்ககிட்ட இருக்கணும்ல. அந்த பிரயத்தனம் இல்லாமல் வாங்கி வச்சுன்னு நீ என்ன பண்ணுவ? அவள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. நீ கேட்குறதுக்கு முன்னாடி இது அவசியமா, இதுக்கு தகுந்த மாதிரி நான் இருப்பேனா, அம்மா கொடுத்துருவா, நான் அதை ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு அதை நினச்சிக்கோ. அம்பாள் நன்னா கொடுத்துட்றா. அம்மாவும் அப்பாவும் உனக்கு எல்லாம் கொடுத்துட்றா. அவள் ஆச்சரணம் படி, அந்த சரண்டர் படி நீ நடந்துக்கோ. டே டு டே லைஃப்பில் நீ ஃபாலோ பண்ணுற பாரு, அது ரொம்ப முக்கியம். ஸ்பஷ்டமாக சொல்லு. அம்மா நான் பண்ணுறேன், நீ சொல்கிறத நான் பண்ணுறேம்மா, நான் நன்னா ஃபாலோ பண்ணுவேம்மா அப்படின்னு வாய் திறந்து உன் மனசுக்குள்ளே நீ சொல்லிக்கோ. ஒரு தடவை அம்மாட்ட சொல்லிட்டா அது அப்ரூவ்டு. அப்புறம் பின்வாங்கக்கூடாது. அப்புறம் நீ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நமஸ்காரம் பண்ணு. உன்னோட தலை முன்னெத்தி சிவனோட கட்டவரல்லையும் அம்பாளோட பார்வதி தேவியோட கட்டவரல்லையும் படணும். நீ அதை பாவனை பண்ணு. அவள் உன் தலையை இப்படி லேசாக வருடி கொடுத்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணு. அப்புறம் மெதுவாக தலையை நிமித்திக்கோ. ஸ்திரமாக உட்காரு. உடனே ஆலோசனை வரும். ஆலோசனை எல்லாம் வரக்கூடாது. மனசை காலியாக வச்சுக்கோ. கவனி. இத்தனை நேரம் உனக்கு வந்த அனுபூதி, உன்னோட அனுபவங்களை மனசில் அசுப்போடு. மெதுவாக கண்ணை தர. தியானத்துக்கு உள்ளே போகிறது எவ்வளோ முக்கியமோ, தியானத்துலேருந்து வெளியில் வர்றது அதோட முக்கியம். உடம்பு அசைக்கக்கூடாது. அந்த புலகாங்கிதம் வரணும். என்னென்ன தியானத்துக்கு போது உட்காந்தோம், எப்படி இருந்தது, அதெல்லாம் அசைப்போடு. அப்புறம் மெதுவாக கண்ணை தர. சரீரத்தை அசைக்காத, தலையை திருப்பாத.
லேசாக சரீரத்தை அசைச்சிக்கோ. அவசரப்பட்டு எழுந்திருக்காத. தலையை லேசாக இப்படி இப்படி திருப்பிக்கோ. மெதுவாக 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 அனுபவி. அவசரப்படாத. இதுவரைக்கும் இந்த சாதனையை பற்றி யாருமே சொல்லலை. இது குண்டலினி ஜாகரணம் ஆறுது. இது ஆதாரம். உனக்கு நன்னா சொல்லி கொடுத்துட்டேன். இது உபயோகித்து உன்னோட ப்ராப்ளத்தெல்லாம் நீ சால்வ் பண்ணிக்கலாம். உன்னோட பிரயத்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நினச்சது எல்லாமே நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாவும் அப்பாவும் உனக்கு நிறைய எல்லாம் கொடுத்துட்டா. அதை நீ டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். மெதுவாக கண்ணை தர. உடனே பேசாத. அந்த ஒரு ஸ்திதியிலேயே ஃபாலோ பண்ணுங்கோ. அந்த ஸ்திதியிலேயே இருங்கோ. ஜெய் குருதேவ்.